இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அந்த திருடனை பார்த்தும் கூட அவங்க கிட்ட இருந்து அம்மாவோட வலையில வாங்க முடியாம போச்சு. என் நிலைமைய என்னன்னு கூட கேட்காம காஞ்சனா மேடம் வேற என்ன அரைஞ்சிட்டாங்க. ஐயோ, கமல காணுமே. இது எப்படி கவனிக்காம விட்ட? கோவிலுக்குள்ள எங்க விழுந்ததுன்னு தெரியலையே. ஆசையா அம்மா ஞாபகமா வச்சிருந்த அம்மா வலையில தான் அந்த திருடன் தூக்கிட்டு போயிட்டான். அம்மா கொடுத்த தோடு மட்டும்தான் அவங்க ஞாபகமா இருந்துச்சு. போச்சு, அதுலயும் ஒண்ணு கழண்டு விழுந்துருச்சு. நம்ம அந்த திருடன் கூட சண்டை போடுறப்பதான் தோடு விழுந்திருக்கும்னு நினைக்கிறேன். போய் அந்த இடத்துல தேடி பார்க்க வேண்டியதுதான். அம்மா தாயே, அந்த தோடு எனக்கு கிடைக்கணும். எங்க விழுந்திருக்கும்? எல்லாரும் உனக்கு போன் பண்ணி பார்த்தாங்க, நீ எடுக்கவே இல்ல. ஏன் போனை கூட நீ எடுக்கவே இல்ல? என்ன திரு, என்னாச்சு? அம்மாடி அம்பையா, திரு உனக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் போயிருக்கேன்னு சொன்னா. இப்ப எப்படிமா இருக்கு? அம்மா, அதான் தாத்தா கேக்குறாருல, பதில் சொல்லுங்க. எனக்கு உடம்புக்கெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா. இந்த கோயிலே தான் ஒரு மூலையில உட்கார்ந்துருந்தேன்னு சொல்லுங்கம்மா. சொந்த மகனோட உப்பு மாத்திர சடங்க கூட நான் பார்க்க முடியாம கோயில்ல ஒரு ஓரமா இருந்துட்டு என் பையன் கேட்டதுக்கு உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் போயிட்டேன்னு பொய் சொன்னேன். அந்த பொய்யை ஏன் சொன்னேன் தெரியுமா? என்ன இதுல கலந்துக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லுங்கம்மா. இப்படி நடந்தது எல்லாத்தையும் சொல்லுங்கம்மா. அக்கா, திரு பேசுறத பார்த்தா நடந்த விஷயம்லாம் தெருவுக்கு தெரிஞ்சிருக்கும் போல இருக்கே. இப்ப என்னக்கா பண்றது? திரு, என்னப்பா நீ என்னென்னமோ சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. இங்க என்ன நடக்குது? அம்பிகா, என்னம்மா இதெல்லாம்? திரு ஏன் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான்? நீ ஏம்மா கோவில்லையே இருந்துகிட்டு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் போறேன்னு சொன்ன? அப்படின்னா நீ இங்க வரக்கூடாதுன்னு தான் சொல்லிருக்க, அப்படிதானே? தாத்தா, அத நான் சொல்றேன் தாத்தா. உங்க எல்லா கேள்விக்கும் என்கிட்ட நிறைய பதில் இருக்கு. உண்மையிலேயே எங்க அம்மா கோயில்ல தான் இருந்திருக்காங்க. உடம்பு சரியில்லாமலாம் ஒண்ணும் போகல. அம்மா உப்பு கூட மாத்தும் போது இங்க இருக்க கூடாதுன்னு ஒருத்தங்க ஆசைப்பட்டிருக்காங்க. அம்மாவும் அவங்களோட ஆசையை நிறைவேற்ற பெத்த புள்ளையோட சடங்குல கலந்துக்காம தியாகி மாதிரி உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அவங்க மகனையே ஏமாத்திருக்காங்க. திரு, சத்தியமா நீ பேசுறத கேட்க கேட்க தலையே சுத்துதுப்பா. யாரு திரு? யாரு யாரு சொன்னாங்க இப்படி? அம்பிகா கிட்ட இப்படி சொன்னது யாரு? அது வேற யாரா இருக்க முடியும் தாத்தா? பண்றதெல்லாம் பண்ணிட்டு அமைதியா நிக்கிறாங்களே, தோ இந்த காஞ்சனாத்த, இவங்கதான். இத சொல்றதுக்கு எனக்கு அசிங்கமா இருக்கு. இதெல்லாம் என்ன மாதிரியான மனநிலைன்னு சத்தியம் எனக்கு புரியல தாத்தா. திரு, என்ன பேசிக்கிட்டு இருக்க? பேச வேண்டிய நேரத்துல சரியான இடத்துல பேசிக்கிட்டு இருக்கேன் பாட்டி. இவங்க எங்க அம்மாக்கு இப்படி ஒரு கொடுமையை செய்வாங்கன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. ஆனா அதத்தான் இவங்க மனசாட்சியே இல்லாம என் அம்மாவுக்கு செஞ்சிருக்காங்க. இந்த குடும்பத்துல 30 வருஷத்துக்கு முன்னால என்ன நடந்ததுன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனா இவங்களை தாத்தாவோட சஷ்டியத்தை பூர்த்திக்கு வந்தே ஆகணும்னு நான் இவங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிட்டேன். அந்த நிமிஷம் இன்னும் என் ஞாபகத்தில் இருக்கு. அப்பெல்லாம் இவங்க காலடி நம்ம வீட்டுல படணும்னு நான் எவ்வளவு ஆசைப்பட்டேன். நான் கூப்பிட்டதும் வரேன்னு சொன்னதுக்காக நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா?
இவங்க எல்லா பகையும் மறந்துட்டு பாசத்தோட வராங்கன்னு நான் இவங்க மேல தப்பு கணக்கு போட்டுட்டேன். ஆனா மனசு பூராவும் ஜென்ம பகையும் வன்மத்தையும் வச்சுக்கிட்டு நாக்குல விஷத்தை வச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள வந்திருக்காங்கன்னு எனக்கு இப்பதான் தெரியுது. வந்தவங்கன்னு சும்மா இல்ல. நான் திவ்யாவை காதலிக்கிறேன்னு தெரிஞ்சதும் இவங்களுக்கு நான் மட்டும்தான் வேணுமா, எங்க அம்மா வேண்டாமா? என்ன ஒரு கேவலமான மனநிலை பாருங்க. ஆடு பகை குட்டி உறவுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிதான் தாத்தா இது. தாத்தா, எனக்கு என் அம்மா தான் உலகம். அவங்கள தாண்டி இந்த உலகத்துல எனக்கு எதுவுமே இல்லை. அது உங்க எல்லாருக்கும் தெரியும். பாவம், அவங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். திரு, காஞ்சனா உங்க அம்மாவை இதுல கலந்துக்க கூடாதுன்னு சொன்னாலா? ஆமா தாத்தா, எனக்கும் திவ்யாவுக்கும் கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னா இன்னைக்கு நடக்கிற இந்த சடங்கு மட்டும் இல்ல, கல்யாணம் வரைக்கும் நடக்க போற எந்த ஒரு சடங்குலையும் அம்மாவை கலந்துக்க கூடாதுன்னு சத்தியம் வாங்கியிருக்காங்க தாத்தா. அம்மா அப்படி சத்தியம் பண்ணலனா எனக்கும் திவ்யாவுக்கும் கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லி அம்மாவை மென்டலி அபியூஸ் பண்ணிருக்காங்க. அம்மாவும் திவ்யாவை நான் காதலிக்கிறேங்கிறதுனால என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி இந்த கல்யாணம் நடக்கிறதுக்காக இவங்க கேட்டதுக்கு சரின்னு சொல்லி ஒத்துக்கிட்டு இருக்காங்க. எப்பவோ நடந்த ஒரு விஷயத்துக்காக இன்னைய வரைக்கும் எங்க அம்மாவை கொடுமைப்படுத்திருக்காங்க. இந்த உப்பு மாத்திர சடங்குல மட்டும் இல்ல, நடந்த சஷ்டியத்தை பொறுத்திலேயே என் அம்மாவை கலந்துக்க விடாம ஒதுக்கி வச்சிருந்திருக்காங்க. இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன், அப்படி எங்க அம்மா மேல உங்களுக்கு என்ன கோபம்? எங்க அப்பா அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டதால நின்னு போனது கவிதா அத்தையோட கல்யாணம் தான். அவங்களே எங்க அம்மாவை மன்னிச்சு இத்தனை வருஷம் எங்க அம்மா கூட இருக்கும்போது நீங்க மட்டும் ஏன் பழி வாங்குற வெறியோட இருக்கீங்க? இங்க இருக்கிற எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன், நல்லா கேட்டுக்கங்க. அப்பா இல்லாம என்னை கஷ்டப்பட்டு வளர்த்தது எங்க அம்மா தான். அவங்க தான் எனக்கு எல்லாமே. எங்க அம்மாவுக்கு ஒரு அவமானம்னா அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். எங்க அம்மா இல்லாம தான் இந்த கல்யாணம் நடக்கணும்னா அந்த மாதிரி ஒரு கல்யாணம் எனக்கு தேவையில்லை.